அம்புலன்ஸ்ல வேரோனிகா அம்மணி கதறி அழுவுறாங்க. ஒரு ஜீப் காரும் பக்கத்துல திருப்பி விழுந்து கிடக்கு. சடல பையில ஒருத்தரை எடுத்துட்டு போறாங்க. 10 வருஷம் கழிச்சு கல்லூரி வகுப்பறை. வேரோனிகா அம்மணி பெரிய பிசினஸ் உமன், முதலீடு பத்தி சூப்பரா பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் ஒரு மாணவன் மைக் சரியா நேரத்துக்கு வரல்னு கோவமா வருவான். பேச்சு முடிஞ்சதும் மைக் சாரி சொல்றான். வேரோனிகா அம்மணியோட பெரிய ஃபேன்னு சொல்றான். சாரி சொல்லிட்டு போறான்னு நினைச்சா அப்புறம் ஒரு அம்மா 2 பையன்களோட நெருங்கி போறாங்க. அந்த அம்மா வேரோனிகா அம்மணிய பார்த்து காதல் எல்லாம் போச்சு, இப்ப சுகர் பேபின்னு சொல்லி அதிர்ச்சி கொடுக்கறாங்க. சும்மா பணம் கொடுத்து சந்தோஷமா இருக்கிறதுல தான் இருக்கிறேன்னு சொல்றாங்க. வேரோனிகா அம்மணி ஆச்சரியமா அந்த ஆப் என்னன்னு கேக்குறாங்க. பணக்காரங்க பையன் கிட்ட சேர எனக்கு யோசனை வேணும்னு சொல்றாங்க. சுகர் பேபி ஆகணும்னு எனக்கு எப்போதும் ஆசை, ஆனா எனக்கு எப்பவும் வயசு அதிகமா காட்டும்னு சொல்றாங்க. காரில வேரோனிகா அம்மணியோட செக்ரட்டரி ஆண்ட்ரு சுகர் ஃபைண்டர் ஒரு ஆப் பத்தி சொல்றான். அந்த ஆப் ரொம்ப ஃபேமஸ்னு சொல்லி அதுல முதலீடு பண்றது நல்லதுன்னு வேரோனிகா அம்மணி போய் சொல்றாங்க. மைக்குடைய வீட்ல பெரியம்மா பெவெல்லி வந்து அவங்களை பத்தின சம்மதத்தை முடிச்சுடுறேன்னு சொல்றான். மைக்கு ரொம்ப பயந்து போய் கல்லூரி படிப்புன்னு அவங்க பெரிய மார்பளவுன்னு எல்லாம் சமாளிக்க முடியலன்னு சொல்றான். ஆனா பெவெல்லிக்கு புதுசு கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு போறா. போறப்போ மைக்கு அவசரமா அவங்க கடன் பணம் என்னாச்சுன்னு கேக்குறான். அவங்க சர்வீஸ் பண்ணலன்னு சொல்லிட்டு பணம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிடுறா. அப்போதான் மைக்குடைய காதலி ஜியா வாசல்ல வருவா. கல்லூரி பணத்துக்கு சிரமம்னு சொல்றா. மைக்கு கவலைப்படாதேன்னு சொல்றான். ஆனா ஜியா தான் அந்த வேலையை பண்றேன்னு சொல்றா. மைக்கு அதிகாரமா அது சரியில்லைன்னு சொல்லி அவ பாதுகாப்பா இருக்கணும்னு சொல்றான். அவங்களுக்கு கால் முட்டியில் வலி வருதுன்னு கமெண்ட்ல சொல்றாங்க. இந்த காதல் எங்களை சேர்க்க கூடாதுன்னு வேண்டிக்கிறோம். வெரோனிகா வீட்ல ஆண்ட்ரு சர்க்கரை தேடுற விஷயத்த சொல்றான். அவ ஃப்ரெண்ட் கிரெக் வேலைக்கு போறான். என்னாச்சுன்னா கூப்பிடுன்னு சொல்றான். ஆண்ட்ரு அவங்க 2 பேரையும் பார்த்துட்டு கிரெக் இருக்கிறதுக்கு சந்தோஷமா இருக்குன்னு சொல்றான். கணவன் சாவிற்கு பிறகுன்னு சொல்றான். ஆண்ட்ரு வெரோனிகா கிட்ட சொல்றான். சர்க்கரை தேடல் புள்ளி விவரங்கள் அட்டகாசமா சொல்றாங்க. ஒரு பயனாளரை பேட்டி கண்டா நல்லா இருக்கும்னு. வேரோனிகா அப்ளியில அக்கவுண்ட் பண்ணா, ஆனா தன்னால முழுசா புரிஞ்சிக்க முடியலன்னு சொல்றா. அப்புறம் சர்க்கரை குழந்தைகள் ப்ரொஃபைல்களை ஸ்வைப் பண்றா. அப்போ ஒரு பழக்கமான முகம் மைக்கேலுக்கு போன்ல நோட்டிபிகேஷன். புது சர்க்கரை அம்மா வந்தாச்சுன்னு. அவன் வேரோனிகா ப்ரொஃபைலை பார்த்ததும் சந்தோஷத்தால உயரே தெரிச்சிடுறான். வேரோனிகா அவள் மகன் காலி உள்ள படுக்கையறையில கதை சொல்லி கொண்டிருக்கும் போது மைக்கேல் ஸ்டார்ட் பண்றான். சந்திக்கலாமுன்னு ரெஸ்டாரண்ட்ல சந்திக்கிறாங்க. மைக்கேல் தெரிஞ்சுக்கிறான் வேரோனிகா சர்க்கரை அம்மாவா சேர்ந்து இல்லன்னு. வேரோனிகா தெரிஞ்சுக்கிறா மைக்கேல் கல்லூரி படிப்புக்கும் பிசினஸ்க்கும் பணம் தேவைன்னு. அவன் அம்மாந்து வயசுல விட்டுட்டு போயிட்டா. அப்பா எதுவும் செய்யல. வேரோனிகா விதவைன்னு சொல்றா. ஜேசன்னு ஒரு மகன் இருக்கான். மைக்கேல் வயசுல. மைக்கேல் வேரோனிகா வயசுல தான் இருக்கானே. அந்த அரேஞ்ச்மெண்ட் எப்படி வேலை பண்றதுன்னு மைக்கேலிட்ட கேக்குறா. மைக்கேல் சர்க்கரை அம்மாக்கள் அவங்க சர்க்கரை குழந்தைகளுக்கு எது வேணும்னாலும் பணம் கொடுப்பாங்கன்னு சொல்றாரு. அந்த உடல் தொடர்பு விஷயத்துல வேரோனிகா அவரை நிறுத்தி எனக்கு முதுகு எலும்பு முறிஞ்சு போகணும்னு இல்ல கத்தரா. அவருக்கு அவங்க ஆப்ஸ் எப்படி வேலை செய்யுதுன்னு சோதனை பண்ண உதவியாளரா மட்டும் வேணும்னு சொல்றா. மைக்கேல் சரி சொல்றாரு. 3 மாசத்துக்கு 10 லட்சம். வேரோனிகா அதிர்ச்சியா போறா. இன்னும் அதிகமா எதிர்பார்த்தாங்க. அட அவங்க ரொம்ப பணக்காரி. அப்போ ஜியா போன் பண்றா. மைக்கேல் போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்றாரு. வேரோனிகா கவனிச்சு முழு ஒத்துழைப்பு வேணும்னு கண்டிப்புடன் சொல்றா. வேற யாராவது இருக்கான்னா, வேற சர்க்கரை அம்மாக்களா சம்பந்தமா எதுவும் இருக்கான்னா சொல்லுன்னு கேட்கறா. மைக்கேல் பொய் சொல்றாரு இல்லன்னு. அடுத்த நாள் காலையில வார இறுதியில ஒரு விழா இருக்குன்னு வேரோனிகா சொல்றா. மைக்கேல் டின்னர்ல போட்ட ஷூட் தான் இருக்குன்னு சொல்றாரு. சரி வாங்க ஷாப்பிங் போகலாம்னு வேரோனிகா சொல்றா. ஷாப்பிங் போகும்போது மைக்கேலை ஜேசன்னு சொல்லி அழைக்கிறா. மைக்கேல் சரி பண்ணி உங்க சர்க்கரை குழந்தைய பெண் மகன் பேர்ல சொல்றது ரொம்ப சந்தேகமா இருக்கு, உங்க பேச்சுல நம்பிக்கை இல்லன்னு சொல்றாரு. வேரோனிகா உண்மையை சொல்றாளான்னு சந்தேகிக்கிறாரு. ஷாப்பிங் முடிஞ்சிட்டு ஜியா மைக்கேலுக்கு ஒரு ஷூட் தேர்ந்தெடுக்க உதவுறாங்க. சரி பாருங்க, காலாவுக்கு என்ன டிரஸ் போடணும்னு மைக் கிட்ட வேரோனிகா சொல்றா. நீல நிற ஷூட் போடணும்னு. ஜியா சோகமா போயிடுச்சு. அப்புறம் மைக் ஜியாவுக்கு நெக்லஸ் கொடுக்கிறான். ஜியா சிரிச்சா. ஆனா வேரோனிகா தான் அதற்கு காசு கொடுத்தாங்கன்னு சொன்னதும் சிரிப்பு போச்சு. ஏண்டா இவ்ளோ பொறாமைப்படறேன்னு கேக்குறான் மைக். நீயே இந்த மாதிரி காதல் காலாவுல சரியான்னு சொன்னியேன்னு. வேரோனிகாவுக்கு ஒருத்தரை மட்டும் கூட்டிட்டு வர சொல்றாங்க. அப்புறம் ஆண்ட்ரூவா மைக்கா என்னன்னு தேர்வு பண்றா. ஆண்ட்ரூ 2 டிக்கெட் எடுத்து வச்சிருக்கேன்னு சொல்றான். அவன்தான் கூட்டிட்டு போறான்னு நினைச்சு. ஆனா வேரோனிகா மைக் கூட்டிட்டு போறேன்னு சொல்றா. ஆண்ட்ரூக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரேடியோ ஜாக்கி மாதிரி முகம் வச்சிருக்கான் பாரு. பாட்டில வேரோனிகா மைக்க டெக்னாலஜி புள்ளைன்னு அறிமுகம் பண்றா. அவன் ஹெல்த்தா பத்தி எல்லாருக்கும் சொல்றான், புது ஃப்ரெண்ட்ஸ் பண்ணிக்கிறான்னு. ஆனா வேரோனிகா ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு வான்னு சொல்றா. பாரில் ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு இருக்கும் போது பேவரிலி வந்து சொல்றா. அவன் திரஸ் காலாவுக்கு வந்திருக்கிறது எல்லாம் பார்த்து சர்ப்ரைஸ்டா இருக்கா.
அவளை தள்ளி வச்சுட்டாங்கன்னு ரொம்ப சீண்டிக்கிறா. அவளே தான் முதல்ல சண்டை போட்டு பிரிஞ்சுட்டாங்கன்னு மறந்துட்டாளா என்ன? அப்புறம் சொல்றா, உன் புது அம்மா காரியம் முடிஞ்சதும் எனக்கு ஃபோன் பண்ணுன்னு. ஒரு தப்பு பண்ணிட்டா. அவங்க பூனை நூல் பந்துகளுக்கு ஆசையா முணுமுணுன்னு சொன்ன சமயம் வரோனிகா வந்து சட்டன்னு பெவரிலிய அனுப்பி வச்சாச்சு. வரோனிகா மைக்கேல்ல கடுப்பா இருந்தா. மைக்கேல், நான் உன்னோட தான் இருக்கேன் உறுதியா சொன்னான். அப்புறம் 2 பேரும் உட்கார்ந்து சொல்லிட்டாங்க. வரோனிகா மைக்கேலோட பார்த்து அதிசயிச்சு போட்டா. மைக்கேல் சின்ன வயசுல பால் அலர்ஜியால கஷ்டப்பட்டதால இந்த ஆப்ப கண்டுபிடிச்சேன்னு சொன்னான். ஜேசன் பைலட் ஆகணும்னு ஆசைப்பட்டா. ஆனா சில காரணங்களால முடியலன்னு வரோனிகா சொல்லி கதையெல்லாம் சொன்னா. அப்புறம் இருவரும் மனம் விட்டு பேசிட்டாங்க. அப்புறம் வரோனிகா மைக்கேலை கேட்டா, இந்த பெரிய வீட்ல எனக்கு வெறுமையா இருக்கு, இங்கேயே தங்கிடுன்னு. மைக்கேல் முதல்ல மாத்திரமா நினைச்சாலும் வரோனிகா கூடுதல் காசு கொடுக்கறேன்னு சொன்னதும் சம்மதிச்சிட்டான். வரோனிகா ஃபோன் பண்ண போனப்போ மைக்கேல் ஜியாவுக்கு காலையில வருவேன்னு மெசேஜ் அனுப்பிட்டான். வரோனிகா வீட்டுக்கு போனதும் குளிக்க சொல்லி உடை கொடுத்தா. மைக்கேல் நன்றி சொன்னான். வரோனிகா அவனை அருகில் போய் பிடிக்க போனா. மைக்கேல் முத்தம் கொடுக்க போனான். அப்போ வரோனிகா சத்தமா ஜேசன்னு கத்தி அவனை ஒரு அறை அடிச்சாச்சு. மைக்கேல் சாரி சொல்லி வரோனிகா ஏன் அழைச்சாங்கன்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னான். ராத்திரி தங்கணும்னு சொன்னா. வெரோனிகா பயங்கரமா கடிச்சா. அவளை மறுபடியும் அவமதிக்காதேன்னு கத்தினா. அப்போவே பெவரிலி குளிச்சுட்டு இருந்தா. அவங்க பெரிய மார்புல ஒரு சத்தம் கேட்டது. சட்டன்னு யாரோ அவங்க சிலிகான் மார்பை குத்திட்டாங்க. டேட். மைக்கேல் சட்டன்னு எழுந்தான். ஒரு குடிநீர் டம்ளர் எடுத்துட்டு போனான். அறைக்குள்ள போனா. வெரோனிகா படுக்கையோரமா நின்னுக்கிட்டு இருந்தா. சாரி சொன்னா. மைக்கேல் சாரி சொன்னான். புன்னகை பண்ணி படுக்கையில படுக்க வைக்க முயற்சி பண்ணா. மைக்கேல் அதிர்ச்சியானான். சரி என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு படுக்க வைக்க விட்டான். உன் டெய்லி ஸ்டோரி என்ன கேட்கணும்னு தலையை சிரிச்சுக்கிட்டு கேட்டா. மைக்கேல் வேண்டாம்னு சொல்லிட்டான். அட டேய், இந்த அம்மனிக்கு ல பார்த்த பெரிய பிள்ளை பிடிச்சிருக்குன்னு தோணுது. மைக்கேல் உறங்க போனான். வெரோனிகா நிழல்ல உட்கார்ந்து அவனை பார்த்துட்டு இருந்தா. காலையில எழுந்தா. வெரோனிகா வச்சிருந்த உடம்புல போட்டுக்கிட்டு டைனிங் ரூம் போனான். வெரோனிகாவும் கிரைக்கவும் உட்கார்ந்திருந்தாங்க. அறிமுகம் பண்ணி வச்சு சாப்பிட சொன்னா. பாலை வச்சிருந்தாங்களேன்னு மைக்கேல் பார்த்தான். அவன் பால் சாப்பிட முடியாதுன்னு அவள் சொன்னா. வெரோனிகா மன்னிப்பு கேட்டா. ஆனா மைக் அவனுக்கு போகணும்னு சொல்லிட்டான். எல்லாத்தையும் சாப்பிடாம போக விடமாட்டேன்னு வெரோனிகா கெடுபிடி பண்ணினா. பிறகு தன் செயலை உணர்ந்து அவனுக்கு கார்ல போக ஏற்பாடு பண்ணுவான்னு சொன்னா. அவள் போனதும் கிரை கூட வெரோனிகா எப்படி இருந்தான்னு மைக் கேட்டான். 20 வருஷமா நண்பர்கள்னு வெரோனிகா அவனை வெற்றி பெற உதவியிருக்கான்னு கிரிட் சொன்னான். வெரோனிகாவுடைய உணர்வுகளோட விளையாடாம இருந்தா போதும்னு மட்டும் சொன்னான். அவனை பணத்துக்கு வேலை செய்யறவன்னு நினைச்ச கிரிட் சொன்னதுல மைக் கொஞ்சம் கடுப்பாயிட்டான். சீரியஸா ஆப்பிள் வெட்டும்போது கையை வெட்டிக்கிட்டான். வெரோனிகா உடனே அவன் காயத்தை சிகிச்சை பண்ணி எப்போ வேணாலும் வான்னு சொன்னா. வேலைக்கு போக கிரிட் நடந்தான். வெரோனிகா அவனை வீட்டு வாசல்ல வழி அனுப்பிவிட்டா. மைக் ஒருத்தன் படத்தை பார்த்தான். அவன் வயசுல இருக்கிற ஒரு பையன் அவன் போட்ட சட்டையை போட்டு இருந்தான். அடப்போடி, இது ஏதோ கெட்ட படத்துல இருந்து எஸ்கேப் ஆகணும்னு நினைச்சா போல. ஓடிப்போ டா. வீட்டுக்கு போனதும் நேத்து இல்லாம எங்க போனன்னு ஜியா கேட்டா. வெரோனிகா கால்களை விரிச்சு வைக்கலைன்னு அவன் நல்லா பராமரிச்சாள்னு மைக் சொன்னான். அவள் மகனை பிரிஞ்சு வருத்தப்பட்டா. அவளுக்கு கொடுத்த கூடுதல் சம்பாதிச்ச காசை மைக் கொடுத்தான். ஆனா ஜியா சந்தோஷமா இல்ல. வெரோனிகா கூட மைக் சேர்ந்து இருக்கிறது சரியில்லைன்னு சொல்றா. ஒருத்தி சர்க்கரை அம்மாவா இருந்தா பொறாமைப்படுறா. இல்லன்னா அந்த அம்மா கூட இருக்கிறதையும் வேண்டாம்னு சொல்றா. யாராவது கல்விக்கடன் கட்டணும், பைடன் இல்ல. அப்போ திடீர்னு தீல நியூஸா வருது. வெரோனிகா சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கும்போது வீட்டுக்குள்ள நுழைஞ்சு கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க. டாக்டர் சொல்றாங்க கணவன் இறந்த துக்கத்துல இருந்து வெளியே வர மைக் கூட நெருக்கமா இருக்கணும்னு. ஸ்கூல்ல மைக் ஜியா கிட்ட பேசுறான். பெவெர்லி சாகிறது எப்படி நடந்ததுன்னு. அப்போ வெரோனிகா வந்துட்டா. ஜியாவை நண்பின்னு சொல்லி முடிச்சு வைக்கிறான் மைக். ஐஸ்கிரீம் வாங்கி தர்றேன்னு சொல்றா வெரோனிகா. ஆனா மைக்கு பால் அலர்ஜின்னு ஜியா சொல்றா. ஸ்மூத்தி வாங்கி தர்றேன்னு சொல்றா வெரோனிகா. கிளாஸ்க்கு போகணும்னு மைக் சொல்றான். சீக்கிரமா முடிஞ்சிடும்னு சொல்லி அவனை இழுத்துட்டு போறா வெரோனிகா. ஜியா அதை பார்த்து சீற்றா. போற வழியில தன் பிசினஸ் ஃப்ரெண்ட் பர்னார்ட் தனக்கு பிடிச்சிருக்குன்னு வெரோனிகா சொல்றா. மைக்கேல் அப்ளிகேஷன் அங்கீகரிக்கப்பட்டது. இன்டர்ன்ஷிப் கிடைச்சிடுச்சுன்னு குதிச்சு குதிச்சு சந்தோஷப்பட்டான். ஆனா வெரோனிகா என்ன பண்ணா? அந்த வாய்ப்பை கைவிட்டா. மைக்கேல் படிப்புல பிஸியா இருப்பான்னு சொல்லி. அட கொடுமை. மைக்கேல் ரொம்ப கடுப்பா போய் கேட்டான். அவளுக்கு எதிரி மாதிரி நடந்து போயிட்டான். அப்புறம் ஜியா கிட்ட எல்லாத்தையும் கேவலமா சொன்னான். வெரோனிகா நெட்வொர்க்கிங் பண்ண சொல்றா. ஆனா அவளே தடுக்கிறா. ஜியா சொன்னா அவளை சமாளிக்காதேடா, ரொம்ப கட்டுப்பாடு செய்றா. ஆனால் மைக்கேல் என்ன சொன்னான் தெரியுமா? அவதான் சூப்பரா காசு கொடுக்கிற சுகர் மாமா, இனி பழைய சாப்பாடு சாப்பிட வேண்டாம். அப்புறம் மைக்கேலும் ஜியாவும் கிச்சு கிச்சுன்னு காதல் செய்துட்டாங்க. ஆனா சட்டன்னு வெரோனிகா ஜன்னல்ல காணப்பட்டுட்டாள். அப்படியே நின்னுட்டாங்க. அப்புறம் தெரிஞ்சிச்சு கனவுன்னு. மறுநாள் காலையில வெரோனிகா ஃபோன் பண்ணா. வா, ஒரு கிஃப்ட் இருக்குன்னு.
ஜியா கடுப்பா போயிட்டா எக்ஸாம் நெருங்கிடுச்சுன்னு. ஆனா மைக்கேல் சொன்னான் சீக்கிரம் முடிஞ்சிடும். வெரோனிகா வீட்டுக்கு போனான். கணக்கு சுத்திக்க போகணும்னு நினைச்சான். ஆனா புது கார் கிஃப்ட் எல்லாத்தையும் மறந்துட்டான். எக்ஸாமையும் மறந்து காரை ஓட்டி கல்லூரிக்கு போனான். அங்க ஒரு பெண் நோரா ஜியா கிட்ட போய் ரகசியமா பேசணும்னு சொல்றா. ஜியாக்கு ஆபத்துன்னு சொல்லி பயமுறுத்திச்சு. 10 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அக்கா இறந்து போனதுல வெரோனிகா கைவாசம் இருக்குன்னு நிரூபணம் பண்ணணும்னு வெரோனிகாவை நிறைய வருஷமா ஃபாலோ பண்றேன்னு சொல்றா. அவங்க அக்கா கார்லா வெரோனிகா கணவன் ரிச்சி கூட வேலை பார்த்தாங்க. ஒரு நாள் 2 பேரும் கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க. கார்லா ரிச்சிக்குள்ள காதல் இருந்துச்சு. அது வெரோனிகாவுக்கு தெரிஞ்சு அவங்களை காரை உடைச்சு போட்டாங்கன்னு நோரா சந்தேகிக்கிறா. ஜியா நம்ப மறுக்கிறா. ஆனா கார்லாவை பாதுகாக்க முடியலன்னு வருத்தப்படுற நோரா ஜியாவை பாதுகாக்க முயற்சி பண்றேன்னு சொல்றா. பேசி முடிச்ச உடனேயே நோராவுக்கு மயக்க மருந்து கொடுத்து கிடத்திட்டு போயிடுறாங்க. ஜியா பயந்து மைக் கூப்பிடுறா. ஆனா வாய்ஸ் மெயில்ல தான் போகுது. ஜியா தானே ஆராய்ச்சி பண்றா. 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கார் ஆக்சிடென்ட் விபரம் எல்லாம் தேடி பாக்குறா. அப்போ மைக் கேம்பஸ்ல சந்திக்க சொல்லி மெசேஜ் அனுப்புறான். ஜியா போய் பாக்குறா. மைக் தெரியல. சடாரன்னு ஒருத்தன் வந்து ஜியாவை அடிச்சு நொறுக்கி போடுறான். அந்த நேரம்ல மைக் என்ன பண்றான் தெரியுமா? வெரோனிகா கூட ராஜா மாதிரி டின்னர் சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கான். வெரோனிகா சுகர் ஃபைண்டர் நிறுவனர்களோட அவருக்கு ஒரு முக்கியமான பிசினஸ் மீட்டிங் இருக்குன்னு சொல்றா. அதுல மைக் இன்டர்ன்ஷிப்ல இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருக்கான்னு பர்னார்ட் கிட்ட சொல்லி இருக்காங்கன்னு சொல்றா. மைக் சந்தோஷத்தால பறந்து அடிச்சுக்கிட்டு இருக்கான். அப்புறம் வெரோனிகா அவன் மனசு புண்பட்டதுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் கொடுக்க போறேன்னு சொல்றா. ஆனா அடுத்த நொடி கியா கொடுத்த கடுமையான மெசேஜ் மைக் முகத்தில ஒரு கருப்பு மழை போல வந்து விழுகுது. வெரோனிகா என்ன சம்பவம்னு கேட்டதும் மைக் எல்லாத்தையும் சொல்லிடுறான். வெரோனிகா அவன் பொய் சொன்னதுக்கு கடுப்பா இருக்கா. ஆனா அவங்க 2 பேருக்குள்ள உள்ளது நட்பு தான்னு மைக் சண்டை போடுறான். வெரோனிகா சொல்றா அவன் நேரத்தை எல்லாத்தையும் அவ கொடுக்கிற பணத்துக்கு அவ எதிர்பார்க்கிறா. அப்புறம் கியா டேஸ் ஒரு பிரேக்கப் பண்ணி அவன் வீட்டை விட்டு அவன் சீண்டி விட்டுறான்னு மைக் சமாளிக்க முயற்சி பண்றான். உடனே வெரோனிகா அவனை வீட்டுக்கு கூப்பிட்டு அவன் கண்ணை மூடி ஒரு பெரிய சர்ப்ரைஸ் காமிக்கிறா. கண்களை திறந்து பார்த்தா அவனுக்கு ஒரு புது படுக்கையறை. அது ஃபுல்லா பைலட் தீம். ஷாக் ஆகிடுறான். அப்புறம் வெரோனிகா சொல்றா இன்னும் நிறைய வழிகள் உள்ளது நீ பணக்காரனா ஆகிறதுக்குன்னு. சுகர் ஃபைண்டர் மீட்டிங்ல கியா கிட்ட போன் பண்ண மைக் போன் பண்றான். ஆனா வாய்ஸ் மெயில்ல போகுது. சாரி சொல்லி விட்டுட்டு வைக்கிறான். அப்போ ஆண்ட்ரூ வந்து வெரோனிகாவுக்கு அவன் இருக்கணும்னா இடத்தை கைப்பற்றினதுக்கு சண்டை போடுறான். ஆனா மைக் சொல்றான் அது அவருடைய கவலைன்னு. வெரோனிகா அவருக்கு சம்பந்தமே இல்லன்னாங்க. அதுதான் 2 பேருக்கும் அடிச்சு புடிச்சு ஓட்டமா போராட்டம் ஆரம்பிச்சது. 2 மனுஷங்க ஆண்ட்ரூவை மைக் மேல இருந்து தள்ளிவிட்டாங்க. அவ்வளவு அடி வாங்கி மைக் நொந்து போய் மயங்கி விழுந்துட்டாரு. பொரியல் மாவு தசைகள்லாம் ஒண்ணுமா பயனில்லையா ஆஸ்பத்திரியில? கிரெக் மைக்கை பார்த்துக்கிட்டாரு. மைக்கிடம் ஏன் இவ்வளவு ரத்தம் எடுக்கணும்னு கேட்டா வெரோனிகா பயந்து போயிட்டா. கிரெக் ஒரு பொய்யான காரணம் சொன்னாரு. அப்புறம் கியா நேத்து இரவு தாக்கப்பட்டதா சொன்னாரு. மைக் அழுது கியா அறைக்கு ஓடினாரு. கியாவோட முகம் நீளமா இருந்தது. அடி வாங்கி கிழிஞ்சு போச்சு. ஜோடி சேர்ந்து கதற ஆரம்பிச்சாங்க. வெரோனிகா அவங்களை கொலை பார்வையோட பார்த்துட்டு அறைக்குள்ள நுழைஞ்சா. ஒரு கவலை பார்வை. கியா சரியா இருக்காளான்னு கேட்டா. ஆனா கியா எச்சரிக்கையா இருந்தா. ஆண்ட்ரூதான் அவளை தாக்கினான்னு அவங்க நினைச்சாங்க. வெரோனிகா ஆஸ்பத்திரி பில்ல கட்டிடறேன்னு சொன்னா. அவங்க கூட வந்து வாழ சொன்னா. கியா புரியல. வெரோனிகா அவங்களுக்கு இடம் கொடுத்தா. கியா மைக்கிட்ட நோரா கதை சொன்னா. முடிச்சு சொல்றதுக்குள்ள வெரோனிகா நேரம் முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லி நர்ஸ்களை கியாவை பிடிச்சு மயக்க மருந்து கொடுக்க சொன்னா. மைக்கிடம் ரிச்சி பத்தி கேட்டாரு. வெரோனிகா விளக்கினாங்க. அதிர்ச்சியான விபத்து. ஜேசனுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. மைக்கேல் ஜேசன் புகைப்படங்கள் கேட்டான். வெரோனிகா ஜேசனோட பயணப்படங்கள் காட்டினா ஏதோ சரியில்லை. சீக்கிரமா அவங்க மறைச்சிட்டாங்க. சரி சினிமா பாப்போம்னு சொல்லி சோஃபாவுல உறங்கிட்டாங்க. மைக்கேலுக்கு போன் ரணகிச்சு. ஜெயிலுக்குள்ள இருந்து ஆண்ட்ரூ வெரோனிகா வழக்கை வாபஸ் வாங்குற மாதிரி சொல்றான். மைக்கேலை அடிக்க வெரோனிகா சொன்னதுனாலதான் இந்த அவஸ்தை. பணம் கொடுத்து ஜெயிலுக்குள்ள இருந்து வெளியே எடுங்கன்னு கேக்குறான். வெரோனிகா போனை பறிச்சு மறுபடியும் போன் பண்ணாதேன்னு கத்தரா. ஆண்ட்ரூ பைத்தியம் பிடிச்ச மாதிரி எல்லாம் பொறாமையில செஞ்சான்னு மைக்கேல் கிட்ட சொல்லி அவனை நம்பாதேன்னு கேட்கிறா. மைக்கேலை படுக்க வச்சு கதவை சாத்திட்டு வெளியே போறா. ஹாஸ்பிடல்ல ஜியா எழுந்தாங்க. வெரோனிகா பக்கத்துல உட்கார்ந்து இருக்கா. மைக்கேல் எங்கன்னு கேட்கிறா. அவங்க அவனை என் மகன்னு சொல்றா. மைக்கேல் உன் மூளைக்குள்ள உன் கெட்ட காரியத்தை செய்ய மாட்டான்னு கத்தரா ஜியா. ஆனா வெரோனிகா ஜியாவுக்கு உயிரை கொல்லுற மருந்து இன்ஜெக்ஷன் போட்டுட்டா. ஹார்ட் ஸ்டாப் ஆயிடுச்சு. மைக்கேல் எழுந்தான். வெரோனிகா பக்கத்துல படுத்திருக்கா. ஜோயல் எழுந்தான். மைக்கேல் ஜியாவை சீக்கிரம் பார்க்கணும்னு ஆசைப்படுறான். வெரோனிகா அவனுக்கு சாப்பாடு ஊட்டணும்னு நினைச்சா. மைக்கு சாப்பாட்டை ஒதுக்கி தள்ளிட்டான். அவங்களை பாருங்க என்ன ஒரு குழப்பம். அதை சுத்தம் பண்றதுக்கு போனப்போ வெரோனிகா போயிட்டா. அவன் அடைக்கப்பட்டிருக்கான்னு புரியுது. அப்புறம் வெரோனிகாவும் கிரெக்கும் மைக்கின் அறைக்கு வந்தாங்க.
ஜியா இறந்துட்டாங்கன்னு சொன்னாங்க. அடடா! மைக்கு வெரோனிகா மேல கத்தினான். காலையில ஜியாவை பார்க்க விடாம தடுத்ததுக்கு. கிரெக் மைக்கை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தப்போ அவன் ஜியாவுக்காக அழுதான். லேப்டாப்ல ஜியா என்னென்ன சர்ச் பண்ணினாளான்னு பார்த்தான். ஜேசனோட பேரை மட்டும் சர்ச் பண்ணிருக்கா. சின்னப்பையா இருந்த ஜேசன் பத்தி நியூஸ் மட்டும்தான் காட்டுகிறது. அப்புறம் மைக்கு ஜெயிலுக்கு போய் ஆண்ட்ரூவை பார்க்கிறான். உண்மையை சொல்லுன்னு கேட்கிறான். ரிச்சியும் கார்லாவும் லவ் பண்ணாங்கன்னு வெரோனிகாவுக்கு தெரிஞ்சிடுச்சு. காரோட பிரேக்கை கெடுத்தா. ரிச்சியும் கார்லாவும் டேட் போனப்போ ஜேசனையும் கூட்டிட்டு போயிருந்தாங்க. ஆக்சிடென்ட் ஆச்சு. கார்லா உயிரோட இருக்கா. அந்த பழைய கொடுமைக்காரி கார்லாவை கொன்னுட்டா. அப்புறம் ஜேசனை பார்க்க போனா. ஆனா ஜேசன் உயிரோட இருக்கானான்னு ஆண்ட்ரூக்கு தெரியல. எந்த ரெக்கார்டும் இல்ல. என்ன ஒரு கேவலமான எழுத்து. ஆண்ட்ரூவை ஜாமீனில் விட்டுட்டு மைக்கு கார்க்கு போனான். வெரோனிகா காரோட பின்னாடி இருக்கா. நேரம் காலம் பார்க்காம அவனை மயக்க மாத்திரை கொடுத்து உறங்க வைக்கிறா. மைக்கு கை சங்கிலியோட எழுந்தான். மேல வெரோனிகாவும் அவளோட டாக்டரும் பேசிக்கிட்டு இருந்த சத்தம் கேக்குது. அவன் கத்த ஆரம்பிச்சான். உதவிக்காக அடிச்சான். ஆனா டாக்டர் போயிட்டாங்க. வெரோனிகா சாப்பாடு கொடுத்தா. அவன் கத்தினான். நான் உன் பொம்பளை இல்ல. அவ சொன்னா எனக்கு அம்மா மாதிரி இருக்கணும். மைக்கு அவளுக்கு கிட்டே போய் சரின்னு சொல்லிட்டான். அவன் கீழே இருந்து எஸ்கேப் பண்ணணும்னு நினைச்சான். அவனை அம்மாவுன்னு கூப்பிட்டான். வெரோனிகாவுக்கு கண்கலங்கிடுச்சு. சாப்பிட சொன்னா. கொஞ்சம் சாப்பிட்ட உடனே மைக்கு மயங்கி விழுந்துட்டான். மறுநாள் காலையில வெரோனிகா கெட்டுப்போன ரொட்டி கொடுத்தா. அவன் அவளை அம்மான்னு கூப்பிட்டு சாப்பிட சொன்னான். வெரோனிகா பக்கத்துல வந்தா. அவன் ஒரு அடி கொடுத்தான். சங்கிலி சாவி கொள்ளையடிச்சிட்டான். ஓட ஆரம்பிச்சான். கதவு லாக் ஆயிருந்துச்சு. வெரோனிகா சரியாயிட்டா. மைக்கு வீட்டை தேடினான். ஒரு ரூம்ல மறைஞ்சான். அங்க ஒரு லேப் இருந்துச்சு. அவளோட மகன் காமாலுக்கு உயிர் இல்லாம இருந்தான். நோரா டெட் பாடி கிடந்துச்சு. அவனுக்கு பயங்கரமா இருந்துச்சு. ஜன்னல் வழியா ஓடினான். கிரெக் கிட்ட உதவி கேட்டான். கிரெக் உதவி பண்ணினான்.